அவங்க தலைவர் வந்துட்டு ரொம்ப ஜோசியம் பார்க்குறாரு, மாந்திரீகம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் பர்டிகுலராக 234 தொகுதிக்கு வந்துட்டு வேட்பாளர் மனு கொடுக்குறாங்கன்னா, ஐ மீன் தாவேக்கால அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய பயோடேட்டா எல்லாம் லிஸ்ட் கலெக்ட் பண்ணும்போது கூடவே சேர்ந்து ஜாதகமும் கேட்குறீங்களாமே, எதுக்கு? உங்களுக்கு ஜாதகத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏங்க ஜாதகத்தை வச்சு என்ன பண்ணலாமா? சட்டம் செய்யாததை கட்டம் செய்யும், தெரியுமா தெரியாதா? கல்யாணத்துக்கே 10 பொருத்தம்னா 234 தொகுதிக்கு 234 பொருத்தம் வேணும்ல, வேணுமா வேணாமா? நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தராக போய் பார்த்து செக் பண்ணி ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்கறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிருமே சார். கடவுளை நம்புகிறோம், என்னைக்குமே மனுஷனை நம்பக்கூடாது. அதான் உங்களுக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை கிடையாது. இந்த ஜோசியம் ஜாதகம் மாந்திரிகம் ஆவி ஏவல் இது மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. எங்களுக்கு தெரியல சார், சத்தியமாக உங்களோட போராட முடியல சார். ஆமாம், 41 பேர் செத்ததே யாருனால? உங்களாலையா? ஹலோ, ஜோசியத்தாலையா? ஆவியை ஏவிய விட்டாங்க தெரியுமா? தேவாங்க கையில் இருக்கிறப்ப, தலைவரை பார்க்குறப்ப, தேவாங்க பார்க்குறப்ப எது தேவாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல ஆடியன்ஸு, புரியுதுங்களா? மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையில் தேவாங்க எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப குசி ஐயா தான் உட்காந்து பயங்கரமாக கட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணி மாந்திரிகத்தில் எல்லாம் போட்டு பார்த்து ஒரு இரும்புல கத்திரிக்கிறது மாதிரி இருக்கணும். கட்டத்தில் உனக்கு கட்டம் சரியில்லைன்றது இதுதான் போல் இருக்கு. உங்களுக்கு அதான் கடவுளை நம்பாதவன் ஜாதகத்தை நம்ப மாட்டான், ஜாதகத்தை நம்பாதவன் எதையுமே நம்ப மாட்டான். இப்போ நீங்கள் எதை நம்புறீங்க? ஏங்க ஜாதகத்தை நம்பாதவன் கட்டின பொண்டாட்டியை கூட நம்ப மாட்டாங்க. நியூஸ்மேட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க டைரக்டர் NNK. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன சார் ஏதோ மாந்திரிகம் பண்ண மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? மாந்திரிகம் எனக்கு பண்ணலை, இந்த திமுக காரங்க என் தலைவனுக்கு பண்ணிட்டாங்க. நாங்கள் வேறு மாதிரி இல்லை கேள்விப்பட்டோம். உங்கள் தலைவர் தான் எப்போ பார்த்தாலும் ஜோசியம் மாந்திரிகம் என்னென்னமோ சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மைதான். ஆக்சுவலாக குசி ஐயாவுக்கு சீரியஸாக சொல்கிறேன், நல்ல ஜோதிடம் தெரியும், நல்ல மாந்திரீகம் தெரியும். அவர் சூனியம் வச்சு நிறைய பேர் காலியாயிருக்காங்க. சூனியெல்லாம் வைப்பாரா சார்? அப்புறம் நடுகாட்டில் சுடுகாட்டில் உட்காந்து, ஆமாம், எலும்புக்கூடு வச்சு அவ்வளோ பிரமாதம் பண்ணுவார். அவரோட எலும்புக்கூடு யாரோட எலும்பு கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேணாம், சொல்லக்கூடாது. சரி, ஆமாம் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர், அப்புறம் அவர் உங்களுக்கே சூனியம் வச்சுருவார். ஆக்சுவலாக அம்மன் படம் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம்ல, அதில் ஒருத்தர் வருவார் செம்மையாக ஒரு கெட்டப்பில், ஜண்டா அந்த மாதிரி உங்கள் ஆள் வருவாரா என்ன? இல்லை நீங்களே போய் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அதுதான், அவருக்கு முடி இருக்கிறதுனால முடியை மொட்டை அடிச்சுட்டு அந்த சண்டா கேரக்டருக்கு அவர் நடிக்க வைக்கலாங்கிற ஐடியாவில் தான் அடுத்தாப்புல டைரக்டர் பிளான் பண்ணார். நீங்களே ஒரு டைரக்டர், நீங்களே பண்ணியிருக்கலாமே. இல்லை அந்த படம் எடுத்த டைரக்டர், அந்த அம்மன் படம் எடுத்த டைரக்டர். ஆமாம். அதனால அடுத்த பாகத்தில் அவர் மொட்டை அடித்து காது குத்த போகிறீங்க. காது குத்தவா? ஹலோ, அந்த ஜெண்டா கேரக்டரில் நடிக்க வைக்க போகிறோம். ஓ சரி, புரியுதுங்களா? குசி ஆனந்தையா அடுத்து ஜெண்டா கேரக்டராக மாற போகிறார். அவர் தான் ஜெண்டா. ஜெண்டானா புசி, புசினா ஜெண்டா. நல்லா இருக்கு சார், அந்த ஒரு வாட்டி சொல்லுங்களேன் அந்த டைலாக், ஜெண்டா. அது சின்ன வயசுலலாம் கேட்டு பயந்து போன ஒரு டைலாக் சார் அதெல்லாம். அதான் ஜெண்டா, இதுதான் சார் அப்படின்னு வரும். அது அவர் சொல்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம். சரி, சமீப காலமாக உங்கள் தலைவர் ரொம்ப ஜோசியம் பார்க்குறாரு, மாந்திரீகம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் பர்டிகுலராக 234 தொகுதிக்கு வேட்பாளர் மனு கொடுக்குறாங்கன்னா, ஐ மீன் தாவேக்கால அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய பயோடேட்டா எல்லாம் லிஸ்ட் கலெக்ட் பண்ணும்போது கூடவே சேர்ந்து ஜாதகமும் கேட்குறீங்களாமே, எதுக்கு? உங்களுக்கு ஜாதகத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஏங்க ஜாதகத்தை வச்சு என்ன பண்ணலாமா? சட்டம் செய்யாததை கட்டம் செய்யும், தெரியுமா தெரியாதா? ஆமாம், நீங்களாம் வேற மாதிரி கட்டம் போட்டு வேலை பார்க்குறவங்க. ஹலோ, ஒரு பொண்ணு கூட எப்படி கடைசி வரைக்கும் வாழலாங்கிறதுக்கு அந்த பொண்ணை பார்க்கறத விட அந்த ஜாதகத்தான் பார்ப்பாங்க, தெரியுமா? முதல்ல பொண்ணு பொருத்தங்கிறத விட ஜாதக பொருத்தம் வேணும். அந்த ஜாதகத்தில் 10 பொருத்தம் வேணும், புரியுதுங்களா? 10 பொருத்தம் பக்காவாக இருக்கணும் பார்க்குறீங்க. இது கல்யாணத்துக்கு தான், புரியுதுங்களா? ஆனால் அரசியலுக்கு எவ்வளோ பொருத்தம் வேணும், புரியுதுங்களா? கல்யாணத்துக்கே 10 பொருத்தம்னா
234 தொகுதிக்கு 234 பொருத்தம் வேணும்ல? வேணுமா வேணாமா? நீங்க இப்படி ஒவ்வொருத்தரா போய் பார்த்து பார்த்து செக் பண்ணி ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்கறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிருமே சார். அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அப்புறம் இந்த எலெக்ஷன் நிக்க மாட்டீங்க போல் இருக்கே. இப்படி ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருக்கீங்க ஜோசியம் ஜாதகம்னு. உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க புசி ஐயா வந்து ஒரு ஜாதகத்தை வாங்கி இப்படி பார்த்த ஜோர்ல இப்படி 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 பார்க்குற நேரத்துல அப்படின்னு தூக்கி ஓ, விட்டு எந்திரன் படத்துல ரஜினி பண்ணுவாரு அதானே? அது மாதிரி பண்ணுவாரெல்லாம் தெரியாது. அந்த புக் இப்படி படிப்பாரு. அந்த ரேஞ்சுக்கு எங்க தலைவர் இல்ல, எங்க புசி ஐயா. புசி ஐயா பார்த்து இப்படி சொன்னாருன்னா அது சரி, புரியுதுங்களா? அவர் கணிப்பு இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. சீரியஸா எல்லாம் நாங்க ஜாதக கலெக்ஷன்லாம் என்ன மாதிரி தெரியுமா பண்ணியிருக்கோம்? ஒவ்வொருத்தனும் ராஜ ஜாதகம். ஆமா, 234 தொகுதியில நிக்க போற ஒவ்வொரு இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து சாதாரண எம்எல்ஏ கேண்டிடேட்டே கிடையாது, எல்லாம் பிஎம் கேண்டிடேட்டுக்கான ஜாதகம். அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பிஎம். ஹலோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஜாதக வலு அந்த ரேஞ்சுக்கு ஜாதகம் அப்படி இருக்குங்க. உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ராகு கேதுவோட உச்சத்துல இருந்துட்டு இருக்கு, புரியுதுங்களா? ராகுவை போல் கொடுப்பார் யாருங்க? யாரு? ஏங்க அந்த ரேஞ்சுக்கு கொடுக்க போறாங்க. 234 தொகுதியிலையும் எல்லாமே ராஜா தான், புரியுதுங்களா? அப்ப ஜாதகம் பார்த்து கரெக்டா கணிச்சிட்டோம்ல. இல்லை, ஒரு வேட்பாளராக வரணும், ஒரு கட்சி வேட்பாளராக வரணும் அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்டு வந்துட்டு நல்ல வெல் செட்டில்டாக இருக்கா, அவர் நல்ல கேரக்டராக இருக்காரா, டெடிகேஷனாக இருக்காரா, மக்களுடைய பிரச்சனையை வந்துட்டு நின்று பேசுகிறாரா, அந்த மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் நீங்கள் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து என்ன? இதெல்லாம் வந்து அப்போ இதுக்கு முன்னால் அரசியல்வாதிகளாம் நின்றுட்டு இருக்கானுங்களே, எவனுக்காவது எஃப்ஐஆர் இல்லாத ஒருத்தனு காட்டுங்களா? அவ்வளோ நல்லவனுங்களா இப்போ நிற்கிறானுங்க? நாங்கள் என்ன எஃப்ஐஆரை கேட்டால் உள்ளார சேர்க்குறோம்? உன் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது, என்ன இருக்குது, நீ வீரனா, அரசியலுக்கு வர வேண்டிய தகுதி உனக்கு இருக்குதா, எல்லாத்தையும் நீ அடிப்பியா அப்படிங்கிறத இந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜாதகம் கேட்குறோம். ஆமாம், ஜாதகங்கிறது எது கேட்குறோம்? ஆமாம், நம்பிக்கை. கடவுளை நம்புகிறோம், என்னைக்குமே மனுஷனை நம்பக்கூடாது. அதான் உங்களுக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை கிடையாது. இந்த ஜோசியம் ஜாதகம் மாந்திரிகம் ஆவி ஏவல் இது மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. எங்களுக்கு தெரியல சார், சத்தியமா உங்களோட போராட முடியல சார். ஆமா, 41 பேர் செத்ததே யாருனால? உங்களாலையா? ஹலோ, ஜோசியத்தாலையா? ஆவியை ஏவி விட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் நீங்க அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதைத்தான் சொல்றேன். அப்ப அதை நம்புறோம்னா இதெல்லாம் நம்பணும்ல, புரியுதுங்களா? எங்க தலைவரே வெளியில எடுத்துக்கிட்டு போறப்ப ஆமா கத்திரிக்கோள் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுக்கு தான் அங்க ஃப்ளைட்ல அங்க இருக்க ஆபீசர்ஸ்லாம் இறக்கி விட்டாங்களாமே. ஐ மீன் கத்திரிக்கோளை உங்க ஆள் இல்ல, கத்திரிக்கோள் கொண்டு முதல்ல அவருக்கு சொன்னதே வேற. ஆமா, தேவாங்க தெரியுமா? தேவாங்க. ஆமா, தேவாங்க எப்போதுமே கூட எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னது. தேவாங்க எதுக்கு சார் கூட எடுத்துட்டு போங்க? ஏங்க அதுதாங்க பெரிய ராசி. கூடவே பையில வச்சு எடுத்துக்கிட்டு போனோம்னா தலைவருக்கு போற இடம் எல்லாம் ஜெயம் அப்படிங்கறத தேவாங்க கூட வச்சிருந்தா அது ஒரு பெரிய லக்கு, புரியுதுங்களா? ஆனா தேவாங்க என்ன சொல்றது, நாய்க்குட்டினா கையில வச்சு சந்தோஷமா இப்படி தடவி கொடுத்துட்டு போகலாம். தேவாங்க கையில இருக்கிறப்ப தலைவரை பார்க்குறப்ப தேவாங்க பார்க்குறப்ப எது தேவாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல ஆடியன்ஸு, புரியுதுங்களா? மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையில தேவாங்க எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப புசி ஐயா தான் உட்காந்து பயங்கரமா கட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணி மாந்திரிகத்தில் எல்லாம் போட்டு பார்த்து ஒரு இரும்புல கத்திரிக்கிறது மாதிரி இருக்கணும். கட்டத்தோட உனக்கு கட்டம் சரியில்லைன்றது இதுதான் போல் இருக்கு. கட்டத்தோட கட்டம் சரியில்லையா? உங்க ஆள் போட்டுக்கிட்ட கட்டம் அந்த நம்ம தலைவருக்கு ஐ மீன் விஜய்க்கு செட் ஆகல போல் இருக்கு. ஹலோ, ஒரு சின்னோண்டு கத்திரி, புரியுதுங்களா? அது சாஸ்திரத்துக்காக எடுத்து வச்சுக்கிட்டது. ஆமா, அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏர்போர்ட்ல நீங்க டிராவல் பேக்ல எடுத்துட்டு போக கூடாது, லக்கேஜ் பேக்ல தான் வச்சுக்கலாம் அப்படின்னு. எதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டு போறீங்கன்னு கேட்கிறப்பதான் எங்க தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 1 hour டிராவல்ல மூக்குக்குள்ளார முடி நம்மன்னு இருக்குது, அதை கட் பண்றதுக்காக தான் அப்படின்னு தலைவர் எடுத்துட்டு போனதா சொல்லியிருக்காரு. அது 1 hour உங்க தலைவரால் பொறுமையா இருக்க முடியலையா? அங்க டெல்லியில போய் ஏறினாலும் அங்கே நிறைய அவருக்குன்னு 5 star ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு, அங்கேயே பெர்மனண்டா ஆள் இருப்பாங்க, பியூட்டிஷியன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னா கூட இல்லை இவரே கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ்ன்னு கேட்குறேங்க. மூக்குல முடி இருக்கிறத எடுக்கிறது எங்க தலைவருக்கு தெரியாதா? சென்டிமெண்டா எடுத்துக்கிட்டு போகணுங்க கூட. சொன்ன காரணம்
புரியுதுங்களா? ஆனா எங்களுக்கு வேற ஒரு காரணம் சொன்னாங்களே. என்ன மூக்குல இருக்கிற முடியெல்லாம் திரிஷா புடிங்கிட்டாங்கன்னா? ஆக்சுவலா எங்களுக்கு வேற ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன திரிஷா மூக்குல இருக்கிற முடியெல்லாம் புடிங்கிட்டாங்கன்னு சொன்னாங்களா? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் நாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வேற என்ன? எங்களுக்கு வந்து வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து, அதாவது பேசிக்கா வந்துட்டு உங்க தலைவர் கொஞ்சம் வந்துட்டு ஒரு பயப்படுற மாதிரி ஒரு கேரக்டர். இவர் வந்து எங்கே வெளில ஏன்னா அவருக்கு இருக்க அந்த ராசிப்படி பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் ஏதாவது ஒரு பயம், நடுக்கம், தடுமாற்றம் வரும். அப்படியும் இல்லைன்னா அதையும் மீறி அவர் போனார்னா ஏதாவது ஒரு டெத்து பார்ப்பாரு. இவரால் ஒரு டெத்து வந்து ஒரு சாவு உருவாகும். அதனால தான் அதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் கத்திரிக்கோளை துணையாக கூட கொண்டு போனார் அப்படின்ன மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோமே. ஆனால் நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களே. இந்த எது உண்மை அதுதாங்க. கூட வச்சுக்கணுங்க அவரு. புரியுதுங்களா? எப்படி திரிஷாவை கூட வச்சுக்கிறாரோ அதே மாதிரி கத்திரியும் கூட வச்சிருக்கணும். ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. சில எல்லாமே சென்டிமெண்ட் தாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. சில பொண்ணு கல்யாணம் பண்ணோனையும் ஓஹோன்னு இருப்பான். சில பொண்ணு கல்யாணம் பண்ணோனையும் ரோட்டுக்கு வந்துருவோம். இப்போ உங்க தலைவர் எந்த இடத்துல இருக்காரு? ஹலோ, எந்த இடத்துல இருந்தாரு? இருக்காரு. பெரிய அண்ணியை கல்யாணம் பண்ணாரு. உச்ச நடிகர் ஆனாரு. புரியுதுங்களா? ஆனா அரசியலுக்கும் பெரிய அண்ணிக்கும் ஆகலை. அதனால்தான் பெரிய அண்ணியை விலக்கி வச்சுட்டு சின்ன அண்ணியை செட்டப் பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம்னா உச்ச அரசியல்வாதி ஆயிடுவார். தெரியுமா? இதெல்லாம் வந்து கட்டத்தில் இருக்குது. இது ஜோசியக்காரங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? ஹலோ, அவங்க சொல்ற அடுத்தவன் சொல்றது கேட்கவே மாட்டோம். கட்டம் என்ன சொல்றதோ அதுதான் கேட்போம். கட்டம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கட்டம். தெரியுமா? தெரியாது சார். எல்லாரும் உங்களுக்கு கட்டம் கட்டிட்டு போறாங்க, பார்த்துருக்கோம். கட்டம் கட்டிட்டு போகிறாங்களா? வேணாங்க, சீரியஸாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அதான் கடவுளை நம்பாதவன் ஜாதகத்தை நம்ப மாட்டான். ஜாதகத்தை நம்பாதவன் எதையுமே நம்ப மாட்டான். இப்போ நீங்கள் எதை நம்புறீங்க? ஏங்க, ஜாதகத்தை நம்பாதவன் கட்டின பொண்டாட்டியை கூட நம்ப மாட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதெல்லாம் விலாவரியாக சொல்லுவாங்களா? ஆமாம், முதல்ல நம்பணும். எதா இருந்தாலும் நம்பணும். ஆமா. சரி, இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். உங்க தலைவரோட வீட்ல 8 பொண்ணுங்க இருக்காங்களாம். அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்றாங்க? எங்க தலைவர் 8 பெண்கள் அவரோட வீட்ல இருக்காங்களாமே, என்ன பண்றாங்க? ஹலோ, அஷ்டலட்சுமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. வெளியில போறப்ப நம்மளை வந்து அஷ்டலட்சுமியை நம்ம பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அஷ்டலட்சுமினா யாரு? எல்லாம் பெண்கள். கல்யாணத்தில் இப்பெல்லாம் பரிமாறத்துக்கு முன்னாடியெல்லாம் கும்புறத்துக்கு தான் பொண்ணை நிப்பாட்டினாங்க. இப்போ பரிமாறுறதுக்கே நிப்பாட்டிருக்காங்க. ஏன்? அப்படியே சாப்பிட்ற அப்படியே எடுத்து வாயில போட்டோன்னே பரபரன்னு அப்படி போறப்ப அது பொண்ணு பரிமாறுறப்ப தான் அப்படி போகும். இதே ஆம்பளை பரிமாறுறான்னா அடைச்சி நின்னுக்கும். புரியுதுங்களா? ஆமா, பெண்களுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? அப்ப நீங்க பெண்களை மதிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இந்த பெண்கள் இல்லைன்னா பூமி இல்லை, இந்த உலகமே இல்லை. ஆமாம், தெரியுமா? பிறப்புங்கிறதே நின்று போயிடும். எல்லாருமே அனாதையாக போய் செத்து போயிடுவாங்க. ஆமாம், அதனால தான் எங்கள் தலைவர் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இல்லை, நாங்கள் வந்து வேறு மாதிரி கேள்விப்பட்டோம். அப்படி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 பெண்கள் இருக்காங்க. அந்த 8 பெண்களும் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தம் காலையில் விடிகாலில் எழுந்திரிச்சு அவர் வீட்டில் வந்து மாக்கோலம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். இது உண்மையா பொய்யான்னு ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்டயே தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று, கோலம் போடுறதுக்கு ஒரு ஆள் போதும்ல, எதுக்கு 8 பெண்கள்? ஏங்க, திருப்பி திருப்பி உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. சாப்பாடு போட தான் பெண்கள் கேட்டீங்க, இப்போ கோலம் போட கூட. ஏங்க, கோலம் போடுறதுன்னா பெரிய கோலம் போடுவோம். நாங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கோலம் போட்டின்னு வைப்பாங்க. கிட்டத்தட்ட 10 பெண்கள் சேர்ந்து ஒரு கோலத்தை போடுவாளுங்க. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அது ஃபெஸ்டிவல் டைம். அது ஃபெஸ்டிவல், ஆல்வேஸ் ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறது எங்க தலைவரோட வீட்டுல. புரியுதுங்களா? பெரிய கோலம். ஒரு பொண்ணு புள்ளி வைக்க, ஒரு பொண்ணு கோலமாவு டப்பா எடுத்து காட்ட, ஒரு பொண்ணு அது உள்ளார கையை விட்டு அப்படியே இழுக்க, ரோடு போட கலர் போட. ஏங்க, ஒரு விஷயம், விதவிதமான சேலை கட்டி விதவிதமான கண்ணுக்கு குளிர்ச்சியா காலையிலே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துல. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? பொழுது புலர்ந்த காலை. புரியுதுங்களா? அந்த நேரத்துல நம்ம மூஞ்சியை நாம பார்த்தா கூட விளங்காது. ஆமா, கண்டிப்பா. எது? உங்க மூஞ்சிய பார்த்தா உங்களுக்கு? ஹலோ, எங்க தலைவன் கண்ணாடியில அவர் மூஞ்சிய பார்த்தாவே விளங்காதுன்னு சொல்லிதான் அந்த 8 பெண்களை நிப்பாட்டி இருக்கிறது. புரியுதுங்களா? ஆமா, சும்மாலாம் கிடையாது. ஆமா, அந்த 8 பெண்கள் எங்க அண்ணி
யாரு கிறிஸ்டியானியை விட ரொம்ப அழகா இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப அழகா இருப்பாங்களா? ஆமா. கிறிஸ்டியானியை விட அழகா இருப்பாங்களா? அப்புறம் ஐயோ ஐயோவா? அப்ப அடுத்த ஹலோ, அவங்களாம் அண்ணி கிடையாது, ம் புரியுதுங்களா? ம் ஆமா, அவங்களாம் அந்த அதிகாலை கோலம் போடுறதுக்கு வந்தவங்க, ம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சார் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சேர் ஆஃப் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இவங்க அதிகாலை கோலம் போடும் கேர்ள்ஸ் சார்? அந்த கிரிக்கெட்ல எல்லாம் அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில ஒரு கலரை வச்சுக்கிட்டு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க, புரியுதுங்களா? அது மாதிரிலாம் இவங்க ஆட்ட மாட்டாங்க. இவங்க பட்டு சேலை கட்டி, ஆமா, நெத்து நிறைய குங்குமம் வச்சு, தலை நிறைய பூ வச்சு, நீண்ட சடை தெரியுமா? சௌரி முடியா? ஹலோ, ஜவுரி இல்லாத சடை இருக்கணும். அப்படிதான் எலிஜிபிலிட்டி பொண்ணுங்களுக்கு. ஒரு பொண்ணோட சேலரி, ஒரு நாள் சேலரி எவ்வளோ தெரியுமா? நார்மலாக பாம்பே கேர்ள்ஸ் வந்தா ஒரு நாளைக்கு 3500 ரூபா. அவ்வளோதானா? ஹலோ, ரொம்ப கம்மியா சொல்றீங்க சார். என்ன சார் உங்க தலைவரோட கெத்தே வேற மாடலோட, ரொம்ப லோக்கல் மாடலுக்கு தான் இந்த ரேஞ்சு. எது பாம்பேல அப்படியே பாந்திரா ரோட்ல சுத்திட்டு இருக்கிற மாடலை கூட்டிட்டு வந்தா, அதே பாம்பேல 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாடலை கூட்டிட்டு வந்தா ஒரு நாளைக்கு 30,000 ரூபா. ஆனா எங்களுக்கு கோலம் போட வந்த பொண்ணுங்களோட ரேட் எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு 50,000 ரூபாய். அடேங்கப்பா. அப்போ 8×5 எவ்வளோ ஆச்சு? வேற லெவல் சார். 4 லட்சம் ரூபா. வேற லெவல் சார். நீங்க ஒரு நாளைக்கு கோலம் போடுறதுக்கே 4 லட்ச ரூபா செலவு பண்றாருன்னா வேற எவனாவது பண்ணுவானா? எவன் பெரியாரு? எங்க தலைவர் பெரியாளா, வேற யாரும் பெரியாளா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, தலைவர் எங்க வீட்டுல தான் கோலம் போடுறாருன்னு இல்ல, தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டா எல்லார் வீட்லயும் கோலம் போடுவார். கோலம் போடுறதுக்கு தான் ஆட்சிக்கு வராரு அவரு? கோலம் போடுறதுக்கு தான் ஆட்சிக்கு வராரா? ஹலோ, ஒரு வீட்டில் மங்களகரமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னால தெருவில் கோலம் இருந்தால் தானே அவங்க நல்லா வாழ்றாங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? கோலம் போடாத வீட்டில் வந்து மூதேவி குடிகொள்ளும்பாங்க தெரியுமா? தலைவரோட வீட்டில் கோலம் போடுற பெண்கள்லாம் வந்து பாம்பே கேர்ள்ஸ்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஹிந்தி உங்களுக்கு காணா காக்கி ஓகேயா? சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? சாப்பிட்டியா அப்படிங்கும்போம்ல ஒருத்தவங்களை பார்த்தோம் நம்ம என்ன கேட்கணும்? சாப்பிட்டியான்னு கேட்கணும் இல்லையா? நாங்கள் தமிழில் கேட்போம், சாப்பிட்டீங்களா, வாங்க உட்காருங்கன்னு. ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, தமிழில் தான் கேட்போம். தமிழ் செத்து போச்சு, செத்துக்கிட்டே. அது உங்களை மாதிரி ஆளுங்களை தான் தமிழ் செத்து போயிட்டு கிடக்குது. ஆமாம், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க யாரும் தமிழை மறக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. தமிழ் எல்லாருமே அவன் வரைக்கும் தான் தமிழ் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு பிறக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல, அதுங்க தமிழ் பேசுனா அதுங்களை வந்து பேசாத அப்படின்னு கண்டிக்கிறாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? வரப்போகிற நாட்களில் இந்தியாவில் எல்லாருமே இந்திக்காரன் ஆயிடுவான். இப்போ ஆல்மோஸ்ட் பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி இல்லை, ஆல்மோஸ்ட் முக்கால். அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே எங்கே தெரியுமா போய் பழப்போம்? நம்ம எல்லாருமே அமெரிக்காவுக்கு போயிடுவோம். எதுக்கு சார் அமெரிக்காவுக்கு? நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே. ஓ, இங்கிலீஷ் தெரியும் நம்ம அமெரிக்கா. ஸோ தமிழன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அமெரிக்கா போயிடுவாங்க. நான் சும்மா தமிழ்நாட்டில் வந்து வடக்கன்ஸ் வந்துடுவாங்க. ஐயோ, நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க. ஆமாம், அமெரிக்கன் எம்பசின்னு இந்த அண்ணா மேம்பாலத்து பக்கத்தில் இருக்குது தெரியுமா? ஒரு நாளைக்கு 3000 பேர் ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்கா போகிறானா சார். எங்கே போனாலும் நம்ம தாய்நாட்டு தான். ஆமாம், தாய்நாட்டுக்கு எவன் வர்றான்? சுந்தர் பிச்சை தெரியுமா? சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ. அந்த ஆள்கிட்ட இல்லாத காசா? தமிழ்நாடே வேணாம் இந்தியாவே வேணும்னு ஓடிவிட்டான். அந்த ஆளே ஓடி போறான்னா அப்போ இங்க இருக்கிறவங்களாம் ஓடாமே இருப்பான்? எல்லாரும் போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு 3000 பேர் போறாங்க, அத்தனை பேரும் போய் அங்க செட்டில் ஆயிடுவாங்க. இருங்க, இன்னைக்கு சுந்தர் பிச்சையை பத்தி பெருமையா பேசுறீங்களா? அதுக்கு காரணம் என்ன? அவர் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர் தான், நம்மளுடைய பேர் அங்க போய் நிலைநாட்டுறாரு. அதை நீங்க பெருமையா பார்க்கணும். அவர் இங்கே இந்தியா விட்டு ஓட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. என்னைக்கா இருந்தாலும் இங்கதான் அவர் வருவாரு, இங்கதான் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க தப்பான ஒரு அசம்ஷன்ல இருக்கீங்க. ஏங்க, தப்பான இருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோ சொத்து வித்து வச்சிருக்கவன் அவன் வீட ஒரு அனாத ஆசிரமத்துக்கு, ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு எழுதி கொடுத்துட்டு போறதுல என்ன பிரச்சனை? அவர் என்ன செய்யறதுன்னா எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணி என்னத்த செய்யணுங்க? பப்ளிசிட்டி வேணாங்க, பப்ளிக் பண்ணாம பண்ணிருக்கலாம்ல. ஆனா வித்துட்டு காசு தான் முக்கியம்னு காசு வாங்கிட்டு ஓடிடுறாங்க கம்யூனிட்டி பேர் தெரியுமா? நீங்க போய் பாத்தீங்களாக்கோ? ஹலோ, வாங்கினவன் நமக்கு தெரியும். ஆமா, இன்னார்ட்ட தான் வாங்கியிருக்கங்கிறது தெரியுமா?
சரி நீங்க அப்படியே டாபிக்கை மாத்தாதீங்க. நான் கேட்ட கொஸ்டின் என்ன? ஏன் தலைவர் கோலம் போடுற பெண்களை வச்சிருக்காரு? இப்ப அதனால என்ன? ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா அவங்க கிட்ட பேச? நான் கேட்கறது அதுதான். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இந்தியில என்னன்னு கேளுங்க, நான் என்ன வேணுமான்னு பேசுறேன். என்ன? கே எனக்கு நான் ஹிந்தி கத்துக்க விரும்பல. உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு கேர்ள்ஸ் விஷயம் நல்லா பேச தெரிஞ்சுங்க. ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் வந்து எங்க தலைவர் 30 நாள்ல ஹிந்தி படிப்பது எப்படிங்கிற புத்தகம் வாங்கி வச்சு எல்லாம் கத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா ஆமா நடுராத்திலையும் கத்து கொடுத்துருவாங்க. ஓ ஆமா சீக்ரெட். ஆமா அதெல்லாம். ஸோ ஃபைனலி உங்க தலைவர்கிட்ட இந்த ஜோசியம், ஜாதகம், மாந்திரிகம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல வரீங்க. அது மட்டும்தான் நம்புறோம், வேற எதையுமே தான் நம்பல. நம்புறீங்க. ஆமா 234 தொகுதியில நாங்க தான் வரப்போறோங்கிறது எங்களுக்கு எதை வச்சு தெரியுது? அதான் நீங்க போய் ஜாயின் பண்ணிருக்க அந்த கூட்டணியை வச்சே எங்களுக்கு தெரியுமே. அந்த கூட்டணியே அப்படிதானே? கூட்டணியா? எவன் கூடயும் நாங்க கூட்டணி சேரல தெரியுமா? ஆமா இப்ப வரைக்கும் அப்படிதான் சொல்றீங்க. டக்குன்னு நீங்க எப்படி மாறுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? எந்த கூட்டணியோட நீங்க இப்ப போய் ஜாயின் பண்ண போறீங்க, அதுக்கான வேலைகள் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. ஏன்னா அந்த கூட்டணி மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஜோசியம், ஜாதகம், மாந்திரிகம் இதெல்லாம் பண்றவங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த இடம். ஒரு விஷயம், நாங்க ஜெயிக்கணும்னா எதை வேணுமாலும் செய்வோம். அதுதான் பார்த்தோமே, தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். எத்தனை பேரை போட்டு தள்ளிட்டே இருக்கீங்க. ஹலோ, மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஜெயிக்கணும்னா எதை வேணுமாலும் செய்யலாம். நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க நாங்க பொறுத்து இருந்து பார்க்க தானே போறோம். அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.